ஸோ இது பெரிய விஷயம். தமிழ்நாடு வந்து இங்கே எப்பவும் நம்ம தான் லீடிங் இது சர்ஃபிங்கில். ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் சர்ஃபர்ஸ் வந்து மகாபலிபுரம் கோவளத்துலேருந்து தான் வராங்க. ஸோ நேஷ்னல் சாம்பியன் இப்போதைக்கும் கோவளம் பையன்தான். என் பேர் அருண் பாசு. நான் வந்து சர்ஃபிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட். இங்கே வந்து நாங்கள் வருஷம் நேஷ்னல் சீரீஸ்னு சர்ஃபிங் ஈவெண்ட் இது பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் அந்தமானில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் மேங்களூர் போயிருக்கோம், இப்போ அடுத்தது மஹாப்ஸ் முடிஞ்ச உடனே கோவளம்ல சர்ஃபிங் போட்டி நடக்கும். ஸோ இங்கே வந்து இது வந்து ரேங்கிங் சிஸ்டம். ஸோ நாங்கள் எதுக்கு 4-5 வைக்கிறோன்னா, ஏன்னா ஒரு இடத்துல ஆளை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்ஃபர் வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணி சர்ஃபிங் பண்றது அதான் பார்த்து தான் ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து மகாபலிபுரத்தில் இங்கே எங்களுக்கு ஒரு 4 கேட்டகரி இருக்கு. மென்ஸ் ஓப்பன் ஒன்று இருக்கு, விமென்ஸ் ஓப்பன், அதுக்கப்புறம் 18 and under, 14 and under. ஸோ மொத்தமாக வந்து இங்கே ஒரு 9 ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க இதில் கலந்துக்க. ஸோ வருஷம் இது நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேட் தான் இருந்தாங்க. ஸோ எவ்ரி இயர் இது இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போ 9 ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பெரிய விஷயம். தமிழ்நாடு வந்து இங்கே எப்பவும் நம்ம தான் லீடிங் இது சர்ஃபிங்கில். ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் சர்ஃபர்ஸ் வந்து மகாபலிபுரம் கோவளத்துலேருந்து தான் வராங்க. ஸோ நேஷ்னல் சாம்பியன் இப்போதைக்கும் கோவளம் பையன்தான், கிஷோர்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த போட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஏஷியன் கேம்ஸ்க்கு ஸ்லாட்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு 4 ஸ்லாட் கிடச்சிருக்கு. ஸோ அதில் செலெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 4 பேர் போவாங்க, 2 ஆம்பளைங்க 2 பொம்பளைங்க போவாங்க. ஸோ இதுதான் சார். வேர்ல்ட் சர்ஃபிங் வந்து ஆகஸ்ட்ல நடக்க வேண்டியது. நாங்கள் நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து சென்டர் சாயும் நம்ம SDIT ரெண்டும் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய காம்படிஷன். அந்த டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வாட்டி தெரியும். ஸோ வேர்ல்ட் சர்ஃபிங் வந்து மஹாப்ஸ்ல தான் நடக்கும். ஸோ மகாபலிபுரம் நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுறோம்னா, இங்கே தான் எப்பவும் கன்சிஸ்டண்ட்டாக அலை வரும். ஸோ என்ன சீசன் இருந்தாலும் இங்கே தான் நல்ல அலை வரும். ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. இது பெரிய அலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்தமான், லக்ஷதீப் அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், டெவலப் ஆகும். என்னோட நேம் அஜீஷ். நான் கோவளத்துலேருந்து வரேன், சென்னை கோவளம். நான் ஒரு 15 வருஷமா சர்ஃபிங் பண்ணிட்டுருக்கேன். இப்போ மகாபலிபுரத்தில் வந்து சர்ஃபிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நேஷனல் லெவலில் ஈவெண்ட் நடக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் வின் பண்ணியிருக்கேன். மேலும் நான் லைக் ஃபைனல் வரையும் நான் போகிறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அதை முயற்சி பண்ணுவேன். அப்புறம் இதுக்கப்புறம் கோவளத்தில் ஒரு காம்படிஷன் இருக்குது, அதுவும் நேஷனல் லெவலில் காம்படிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் யார் வந்து ரேங்கிங்கில் டாப் 4 இருக்கவங்க வந்து ஏஷியன் லெவலில் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதான். எத்தனை டீம் கலந்துருக்காங்க அதில்? எத்தனை பேர்? சுமார் ஒரு 60 பேர் கலந்துக்கிறாங்க மென்ஸ் ஓப்பன்ல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீப்புள் வந்து கலந்துக்கிறாங்க. சின்ன பசங்களும் சரி, under 14, under 18, அப்புறம் உமன் சைட்லேருந்து ஒரு 20 பேர் கலந்துக்கிறாங்க. மென்ஸ் சைட்லேருந்து ஒரு 60 பேர் கலந்துக்கிறாங்க. அதர் ஸ்டேட் பிளேயர் கூட நீங்க காம்படிஷன் பண்றது எப்படி? அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டேட் கலந்துக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து கொஞ்சம் டாப்ல இருக்கு எல்லாம் இந்த சர்ஃபிங் பொறுத்த வரைக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் எங்களை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணா நாங்களும் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் மேலே போகலான்னு சொல்லிட்டு இருப்போம்.